எஸ்தர் அப்படிங்கிற அந்த புத்தகம் ஆண்டவர் எப்படி தமது ஜனங்களை கடினமான சூழ்நிலைகளில் அல்லது அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்றவனமாக நடக்காத சூழ்நிலையிலும் அவர் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையிலோரா அவர்களை எவ்வாறு பாதுகாத்தார் அப்படின்றத சொல்கிறதுக்கு. எஸ்தர் ரொம்ப நல்ல நபர்ன்றதாக அல்லது அவள் பரிசுத்தமானவள் அல்லது அவள் நம்ம நினைக்கிற ரொம்ப பக்திக்குரிய மகள் அப்படின்றவனமா பைபிள் டிஸ்கிரைப் பண்ணலை. ஸோ ஆமான தொழுது கொள்ளணும் அல்லது பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தொழுது கொள்கிற மாதிரி. இவன் வணங்கலைன்னும் போது அவனை கூப்பிட்டு நீ ஏன் வணங்கலைன்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் அவன் அந்த குலத்தையே அழிக்க நினைக்கிறான். எப்படி இதை கடவுள் மாத்துறாரு? எஸ்தர் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு என்னடா சட்டை கட்டினா கிழிஞ்சு கிடக்குது, சட்டையில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் முருதகாய் எப்படி இல்லை, முருதகாய் முழு குலத்தைக்காக இவன் கதறிட்டு இருக்கான். முருதகாய்க்கு எப்படினாலும் நம்முடைய கடவுள் நம்மளை பாதுகாத்துறார் அப்படிங்கிற உறுதி இருக்குது. அந்த உறுதி இருக்குது. என்ன நடக்குன்னு தெரியாது. அதான் எஸ்தர் சொல்லும்போது நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி தான் போகிறான். யார் ஒருத்தவங்க செத்தாலும் சாகுறேன்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க மூலம் ஆண்டு வாழ்வு கொடுக்குறாரு. அவங்க செயல்படுற அந்த காரியத்தில் கூட ஆண்டுடைய சாவரின் வில்லை நம்ம செய்ய பார்க்கணும். இந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா, அடுத்த நாள் விருந்துக்குவாங்கன்னு அந்த ஒரு நாளில் ஆண்டவர் எப்படி அப்படியே இந்த சூழலை மாற்றி அமைக்கிறாரு. கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மொர்தெகாயும் எஸ்தரும் ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது ஆமானுக்கு தெரியாது. சரியா? ஸோ ஒருவேளை ஒரு படம் மாதிரி எடுத்தோம்னாக்க இந்த இடத்துல தான் இடைவேளை விடணும். மிக்ஸ்டு ஸ்க்ரீன் வச்சு இங்கே ஒரு எப்படா முருதகாய் போய் காலி பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் முருதகாய்க்கு எப்படா நன்மை செய்கிறது பயங்கரமான ஒரு சொல்லி இடைவேளையில் போடலாம். ஸோ அது முடியுது. அடுத்த நாள் காலையில் முடியுது. சரி, இதெல்லாம் முருதகாய்க்கு ஒன்றுமே தெரியாது, எஸ்தருக்கு எதுவுமே தெரியாது. காட் இஸ் அட் ஒர்க். சரி, நிறைய நேரத்தில் ஆண்டு செய்கிற காரியங்கள் நமக்கு தெரியறதில்ல. பட் ஹீ இஸ் டூ இஸ் ஒர்க். முருதகாயை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் அழுதுச்சு அவன் மட்டும் படுத்துருப்பேன். ஆமாம், என்ன நடந்துச்சோ அவட்ட சொன்னோம். என்னன்றது அவள் ஐயோ நாளைக்கு விருந்துக்கு வருவாங்களே எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க என்ன ஓடி இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டு செயல்பட்டு இருக்காது. இவங்க 2 பேர்த்திட்டையும் செயல்பட்டு இருக்குது, இவங்க 2 பேர்த்துக்கும் தெரியவே தெரியாது. அடுத்த நாள் காலையில் இவன் அவ்வளோ ஆர்வமாக இருந்தனால, எப்படியாச்சும் அவனை காலி பண்ண ஆர்வமாக இருந்தனால காலையில் வந்துட்டான். முதல்ல எத்தனையோ பிரதானிகள் இருப்பாங்க. இவருக்கு பிரதானிகளுக்கெல்லாம் மேலானவர். இவர் மெதுவாகவே வரலாம். பட் அன்னைக்கு முதல்ல வந்துட்டார். ராஜாவும் நைட்டு தூங்கலையா, காலையில் இதை எப்படியாச்சும் அவனுக்கு ஏதாச்சும் செய்யணுன்ற மைண்டில் இருக்கார். அவர் வெளியே வந்துன்னு கேட்குறாரு, யார் வந்திருக்காரு சொல்கிறாங்க, ஆமான்னு வந்திருக்காரு. உடனே போயிட்டு இவர் போய் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீ பேசுகிறியா நான் பேசுகிறியான்ற வரி ராஜா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு. அவன்கிட்ட கேட்குறாரு, ராஜா யாரையாச்சும் கணம் பண்ணணுன்னா அவனுக்கு என்ன செய்யலாம்? ஏதோ ஏதாவது புதிர் போகிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். இது நான் நேற்று நைட்டு தூக்க வரல, அந்த புத்தகத்தை வாசிருந்தேன், இப்படி முருதகாயின்னு நம்ம இதில் இருக்கானே அவன் எனக்கு இதில் நன்மை பண்ணியிருக்கான்ப்பா, ஆமாம் அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தா இவன் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பான். என்னடா அது அப்படின்னா இல்லை அப்படி எதையாச்சும் சொல்லியிருப்பான். ஆனால் இவர் யாருன்னு பேரை சொல்லாமல் ராஜா கணமன விரும்புகிறவங்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறேன். கடவுள் அந்த அவனுடைய வார்த்தைகளை கூட கடவுளுடைய அந்த அனந்த ஞானத்தை பார்க்கலாம். அந்த சாவரின் சர்வ ஆளுகை நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை உடனே உனக்குள்ள ஒரு உணர்வு வருது, யார் இவர் கணம் பண்ணுவார், இவர் கணம் பண்ணுற அளவுக்கு நல்லவன் யாரு, நான் தானே, என்ன தவிர யாரு தன்னை கணம் பண்ணுறது தாண்டே பாராட்டு. இவன் நினச்சிருப்பானா அந்த பசுல் போட்டதே எதுக்காக இருக்கும், என் பேரை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே யோசிச்சுட்டு ராஜ முடி தரிச்சு ராஜா மாதிரி குதிரையை உட்கார வச்சு ராஜ சிங்காசனம் இது பண்ணி யாராச்சும் ஒரு பிரதானியை கூப்பிட்டு, அதையும் பாரு, ஒரு பிரதானியை கூப்பிட்டு அவன் முன்னாடி சொல்லிகிட்டே போகணும், ராஜனால் கணம் பண்ணப்படுகிறவன் இப்படி தான் கணப்பட போடுவான்னு சொல்லி வீதிகளில் கூட்டிகிட்டு போகணும். அவன் சொன்னேன், ராஜா அப்படியா, ரொம்ப நல்ல ஐடியா இருக்குது, வேற பிரதானியை நான் எங்கே போய் தேடுறது, இதை நீயே என்ன பண்ணு, முருதகாய் எங்கே இருப்பான் அவனுக்கு செஞ்சிடும். அவனுக்கு எப்படி ஒரு நிமிஷம் அவனுக்கு யார்கிட்ட இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான், இது குறைக்க முடியாது. இதெல்லாம் எடுத்துலாம் அப்படியே இதெல்லாம் சொல்கிற. ஸோ அவன் சொன்ன மாதிரியே கடைசியில் அவருக்கு ராஜ முடி வச்சு ராஜ ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ராஜா மாதிரி சிங்காத்தில் உட்காரு. முருதகாய்க்கு எப்படி வந்திருப்பான், என்னடா நடக்குறீங்க. எனக்கு ஆமான்னு நினச்சா அவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நின்றுட்டு இப்போ அவனை புகழ்ந்து பேசிட்டு இப்போ சொல்லிட்டு போகணும், ராஜாவனால் கணம் பண்ணுறது இப்படி தான் கணவன் அவன் மனசுக்குள்ளே எப்படி இருந்துச்சோ. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருவா சுற்றி கொண்டு போய் அவனை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு மரியாதையை இறக்கி விட்டுட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து தான் மனைவி நண்பர்களில் சொல்கிறான், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது, சரி விடுங்க பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல. அவங்க தானே முடிஞ்சிச்சு, நீங்கள் அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து போய் இது பண்ணிட்டீங்க.
இனி வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு அவனுக்கு சோர்ந்து கோவப்படுறாங்க. அவன் அப்படியே விரக்தியில் இருக்கான். கரெக்டாக அந்த சமயத்தில் ஆட்கள் வராங்க, விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ விருந்துக்கு போகிறான். இப்போ சரி அட்லீஸ்ட் விருந்துனாச்சும் கிடைக்குது, காலையில் இருந்து டயர்டாக வேலை பார்த்ததுக்கு அப்படின்னு விருந்துக்கு போகிறான். அங்கே சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களும் யூத குலன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். என் குலமாகிய யூத குலத்துக்கு எதிராக சிலர் செயல்படுறாங்கன்னா சொல்ல. ஆமாம், நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா என் குலத்துக்கு வர்ற கஷ்டத்தை நான் எப்படி பார்ப்பேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஒருத்தவங்க பட்டாங்கன்னு சொன்னோடனே ராஜா வந்து அது யார், ஒருவேளை ஆமான் வந்து ஏதோ பேசியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு குலம், ஏதோ ஒரு பிரச்சனை, ராஜாவும் ராணி ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுருக்கலாம். நான் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். அவர் கேட்குறாரு, யார் இந்த மாதிரி பண்ணவன் யார் அப்படின்னு சொன்னோடனே, இந்த இங்கே உட்காந்துருக்காரு இவன் தான். பைபிள் சொல்லுது, அவன் நினைச்சா திகிலடைந்தான் அப்படின்னா அவன் எதிர்பார்க்கல. நெவர் எக்ஸ்பெக்டட். அதுக்கு முந்தின நாள் நடந்ததான் அவன் எதிர்பார்க்கல, அன்னைக்கு காலையில் நடந்ததான் எதிர்பார்க்கல, அன்றைக்கி நைட்டு நடந்ததான் எதிர்பார்க்கல. அவன் அப்படியே தகைச்சு போயிருக்கேன். ராஜா ஏன்டா அப்படி பண்ணேன், நான் உன்னை எப்படி நம்பியிருந்தேன், என்னை அவன் சொல்லியிருக்கலாம், இல்லை ராஜா ஒருத்தர் இப்படி பண்ணான், அதனால தான் அந்த கோவத்தில் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். ராஜா திடீர்னு வெளியே போயிட்டார். கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியாம வெளியே போயிட்டார். இவன் ராஜா பின்னாடியே போயிருக்கலாம். இந்த அம்மானால தான் நமக்கு பிரச்சனை வந்துச்சு, சண்டைக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, சரி அவங்ககிட்டே நம்ம என்ன செஞ்சுருவோம் கேட்டுருன்னு சொல்லிட்டு இவன் அவங்க காலில் வந்து கெஞ்சிட்டு கிடக்குறான். எஸ்தர் பெட்டில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி என்ன சொன்னான்னு தெரில. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, உள்ளே வர்றாரு. ஆமாம், உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து பார்த்தா அவனை பார்த்தவொடனே இவர் மைண்டு வந்து ஆமான்னு யோசித்தான் இல்லையா, என்னை தவிர இவர் யார் என்ன செய்வார், எல்லாத்தையும் கனம் பண்ணுவார்னு. அதே மாதிரி இவருக்கு இன்னொன்று ராங்கா தோணுது. என்ன அப்படின்னா, நான் இருக்கும்போது என் மனைவிட்ட பலவந்தம் பண்ணுறான். அவர் கிடக்கிற நிலைமையை பார்த்துட்டு சிந்தனைகள், மனுஷனுடைய அந்த ஈவில் சிந்தனைகள் கூட பார்த்திங்கன்னா தேவனுடைய அந்த சாவர்னிட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, செயல்படுதுன்றது ரொம்ப அருமையாக பார்த்துட்டு அவன் வந்துட்டு, என்னடா நான் இருக்கும்போதே என் மனைவிட்டு நீ தவறாக நடந்துக்கிறியான்னு சொன்ன உடனே பைபிள் சொல்லுது அவனுடைய முகத்தை மூடிப்பட்டாங்க. அப்படின்னா அவனை பேசுறதுக்கான வாய்ப்பே அவங்க தரப்படல. சரி, முகத்தை மூடி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், ராஜாவுக்கு அப்பயும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா இவர் என்ன பண்ணாலும் யார்ட்டையாச்சும் கேட்டு தான் பண்ணுவேன், அவ்வளோ விவரமாக இருக்காரு. இப்போது அங்கே இருக்கிற ஒருத்தன், சரியா அது பேர் தெரில, அர்ப்பணாவோ ஏதோ ஒரு சர்த்தி, அவன் சொல்கிறான், முருதகாய் நீங்கள் காலையில் கனம் பண்ண சொன்னீங்களே, எவ்வளோ நல்ல மனுஷன், அவரை தூக்கில் போகிறதுக்காக இவன் ஒரு தூக்கு பாத்திரம் கட்டி வச்சிருக்காரு. அது எவன் தெரில, அவன் எங்கே பார்த்து வரைக்கும் நியூஸ் வந்துருக்கு, அது யாரும் தெரில, அவனுக்கு எப்படி தெரியும் தெரில. திடீர்னு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சொல்கிறான், சரி அதில் தூக்கி போடுங்கன்ட்டார். முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படி வந்து முருதகாய்க்கு எதிராக இருந்த ஆமானுடைய காரியத்தை அப்படியே மாறுதலை முடிய பண்ணார் அப்படின்றத நம்ம 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். இந்த இதில் விட நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்து அந்த ஆமான் வந்து தூக்கில் போடப்பட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கிற சங்கீதங்கள்லேருந்து நாம் கடவுளை குறித்தோ அதில் இருக்கிற எப்படி கடவுள் செயல்படுகிறார் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். மீதி இருக்கிற அதிகாரங்கள், ஆமாம், 8, 9, 10 அந்த 3 அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த திட்டத்தை ஆண்டவர் முறியடிச்சார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை வந்து ஏதோ முருதகாய் கஷ்டமாக இருந்துச்சு, முருதகாயோடைய பிரச்சனையை கடவுள் மாற்றிட்டான்றது அல்ல. முருதகாய் வந்து அதில் திருப்தி அடையலை. என்னையோ என் பிரச்சனையும் செட்டில் ஆயிடுச்சு, நீ நல்லா இருக்க நானும் சேஃபு அப்படின்னு அவன் யோசிக்கல. நிறைய பேர் நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோட்ட நம்ம போகிறது காமனான பொதுவான காரியத்துக்கு போவோம். ஆண்டு நம்ம பிரச்சனை சரி பண்ணால் போதும் அது போதும் நம்ம நிறைவாயிடும். அப்படி இல்லை, அவங்க அதில் உறுதியாக இருக்காங்க. அவங்க வந்து மறுபடியும் கெஞ்சுறாங்க. 8ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை வந்து முருதகாயும் முக்கியமான பொறுப்புக்கு வந்தாச்சு. ஆமாம், அவனை கொள்றதில் அவங்களுடைய நோக்கம், ஆமானை கொள்றதில் அவங்க நோக்கம், தான் ஜனத்தை காப்பாற்றுறதான் நம்ம நோக்கம். எப்பயுமே கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கும். நமக்கு எதிராக இருக்கவங்க அழிஞ்சு போகிறதில்ல நம்ம நோக்கம், நம்ம ஜனம் காக்கப்படுறது. அவங்க கெட்டு போகணுங்கிறது நம்மளுடைய விருப்பமே கிடையாது. அவங்க ஒருபோதும் வந்து ஆமானை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு அவன் சொல்லிடல. ஆமாம், அதே மாதிரி ஆமானுடைய அந்த மக்களையும் கூட எதுவும் பண்ணணும்னு சொல்லி இவங்க நினைக்கவே. ஆமாம், நினைக்கவே இல்லை. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பைபிளாக தான் சொல்லுது. அதை நானே செய்வேன்றது.
இவங்க ஃபுல்லாக வந்து யூதர்கள் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுலே தான் அவங்க ஆமாம், நம்முடைய கவனம் எப்பயுமே இருக்கணும்னா, ஆனால் நீ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே உன் ஜனத்தை நீ பலப்படுத்தும் தான் சொல்லப்பட்டிருக்க இது அவர்களை அழித்து போடுன்னு சொல்ல. உங்களுடைய ஜெபம் எப்போவுமே அப்படி இல்லை. சரி, கிறிஸ்தவங்களுடைய பார்வை வந்து முற்றிலுமாக வேறானது. நமக்கு எதிராக இருக்கவங்களாம் அழிந்து போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒருபோது அப்படி எண்ண வேண்டிய அவசியம் எண்ணவும் கூடாது, எண்ண தேவையில்லை. ஆண்டவர் யார்கிட்ட எப்படி நடக்கணும், அவங்கள ஆண்டவர் ரட்சிக்கலாம், ஆண்டவர் அவர்களை உரிய நேரத்தில் தண்டிக்கலாம், ஆண்டவர் அவங்களை டிசிப்ளின் பண்ணலாம். சவுலுக்காக இப்போ அவன் நாசமாக போகணும்னு ஜெபம் பண்ணதை யாரும் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் வந்து திருச்சபையை துன்பப்படுத்தி இருந்தபோது ஆண்டவரே அவனை எப்படியாச்சும் என்ன செய்யுங்க வச்சிங்க. ஸோ ஆண்டவர் அவனை வச்சுட்டார். ஸோ இந்த விதமாக தான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவர்களுக்கு ஏற்றணும் வந்து மாற்றுறாரு. வந்து கேட்குறாங்க ராஜாட்ட, எப்படியாச்சும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இப்படி ஒரு கட்டளை போயிருக்கு, அது 3 மாதம் ஆயிடுச்சு. சரி, 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. எப்படியாவது எங்களுடைய ஜனங்களை நீங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க, என்னென்னா ஆமான்னு எழுதுன்னு செல்லாதுப்பா. சரியா, யாரும் அவங்கள தொடக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் பெருசியா அதில் ஒரு இன்னொரு சட்டம் இருக்குது. ராஜா போட்ட சட்டத்தை கேன்சல் பண்ண முடியாது. ஒரு முறை சொன்னதை கேன்சல் பண்ண முடியாது, அல்லது அது டிஸ்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ராஜ அதிகாரத்துக்கே இழுக்காக கருது. அதனால அவர் சொல்கிறாரு அதை பண்ண முடியாது. வேணா நீங்கள் இன்னொரு லெட்டர் வேணால் எழுதிக்கங்க, இந்தாங்க என் மோதிரம் என் சீலு எல்லாத்தையும் வச்சுக்கங்க, நீங்கள் வேணால் எழுதிக்கங்க. சரியா, என்ன அப்படின்னா இனி அவங்க தங்களை தற்காத்து கொள்ளலாம். இப்போ ஒருத்தன் கொல்ல வரான், ராஜா என்ன சொல்கிறான்னா அவங்க தற்காத்துக்கிட்டோம், அவங்க என்ன செய்யலாம், அவங்கள கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யற அனுமதி கொடுக்குறாரு. அந்த மாதிரி அதே ஆதார் மாதம் 13ஆம் தேதி இவங்க என்ன பண்ணலாம், அவங்களை எதிர்த்து தாக்கி இது பண்ணலாம். ஏன்னா இவங்களும் அதுக்கு ஆயத்தமானுறாங்க. ஆமாம், சரியா. நீ நல்லா கொஞ்சம்னா ஏன் அந்த தேதி சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு முன்னாடியேனா இவங்க போய் அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க, அதே தேதினா அவங்க இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. இது ஒரு காரியம் முன்னாடி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்க கொலை பண்ண மாதிரி ஆகிடும், காரணமே இல்லாமல் செஞ்ச காரணமாக இது மாதிரி ஆகிடும். அன்னைக்கு கொஞ்சம் யோசிப்பார், எல்லாரும் இவங்களை கொலை செய்ய வருவாங்க. ஸோ தெய்வம் அன்னைக்கு அவங்கள டிஃபெண்ட் பண்ணி அவங்கள என்ன செய்வாங்க, கொலை செய்யலாம். ஸோ பைபிளை கொலை செய்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம சொல்லும்போது புதிய ஏற்பாட்டின் பார்வையில் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்றவங்கள நம்ம வின் பண்ணுறது. சரியா, ஸோ என்ன நடக்குது, ஒரு போர் அங்கே நடக்கிறது. ஆமாம், போர் நடக்குது, தவிர்க்க முடியாத ஒரு போர் நடக்குது. அவங்க எல்லாம் செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. சூசான் அரண்மனையில் 500 பேர் கொல்லப்படுறாங்க. அப்புறம் அந்த ஆமானுடைய வீட்டில் ஒரு 10 பிள்ளைங்கள் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி எல்லா தேசத்தார் எல்லாம் சேர்த்து 75,000 பேர் செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. இதில் எல்லாத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல செய்தி என்ன செய்தி, கடவுள் உங்களே மீட்டிருக்கிறாரு அப்படின்ற இந்த செய்தி. அந்த செய்தி தெரில அப்படின்னா அழிந்து போவாங்க. 127 நாட்டில் இருக்காங்க. இமேஜின் பண்ணிப்பார். இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப முடியாது. சரியா, இந்த தேதியில் இது வருவாங்க. ஸோ இவங்க இந்த 9 மாதத்தில் 127 நாட்டில் உள்ள எல்லா யூதர்களுக்கும் இந்த செய்தி சொல்லப்படணும். என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்களே தற்காத்து கொள்ளுங்க. சரியா, இந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதியில் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இது என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய செய்தியும் அப்படி தான் இருக்குது. அந்த செய்தி கேட்காதவங்க அழிந்து போவாங்க, அதை கேட்குறவங்க வாழ்வு பெறுவாங்க. அதனால் நம்ம ஏனோ தானே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றியின் செய்தியை வச்சிருக்க முடியாது. யூ ஷுட் கோ அண்ட் டெல் தீவிரமாக போய் நம்ம அந்த தீவிரமாக என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. தீவிரமாக போய் அதை சொன்னாங்க. அதனால் அது ஒரு கொண்டாட்டம் என்ன செஞ்சு தனித்து பண்ணலை. மொர்தகாய் மட்டும் போய் பண்ண முடியாது, எஸ்தர் மட்டும் போய் பண்ண முடியாது, நினச்சாலும் பண்ண முடியாது. எல்லா யூதரும் சேர்ந்து தான் அதை பண்ணி ஆகணும். தேவனுடைய பணியும் அந்த மாதிரி தான், தேவனுடைய காரியங்கள் எல்லாமே அப்படி தான். சரியா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் சர்வ ஆளுகையில் அவரே எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆனால் அவர் எப்பொழுதும் தான் ஜனங்கள் மூலமாகவே செய்கிறார், பயன்படுத்துகிறார். ஸோ இந்த புத்தகம் முழுவதுமே தேவனுடைய சர்வ ஆளுகை வந்து எப்படி எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாக இருக்குது. சரியா, எப்படி ஆண்டவர் தான் ஜனங்கிட்ட செயல்படுறாரு, எப்படி தான் ஜனங்கள் மூலமாக மற்றவங்களை என்ன செய்கிறாரு, மீட்கிறாரு. இந்த ஹோல் புரிதல் என்ன செய்யுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லா வருஷமும் 13, 14, 15, ஏன்னா சூசானில் இருக்கவங்க 2 நாள் பாதுகாக்கிறாங்க அல்லது சண்டை போடுறாங்க. இவங்க வெளியே இருக்கிறவங்க ஒன்லி 13 நாள் மட்டும். ஸோ அவங்க 14ஆவது நாள், இவங்க 15ஆவது நாள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 13, 14, 15, குறிப்பாக 14, 15 கொண்டாட்டத்தின் நாளாக அறிவிக்கிறாங்க. ஸோ ஆதார மாதம் 14, 15 ஒவ்வொரு வருஷமும் பூரிம் கொண்டாடுகிற நாளாக மாறுது. அது என்னது சொல்லுதுன்னா, நம்முடைய தேவன் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை கட்டெல்லாம் மேலாகிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அவரையே மையப்படுத்துகிற ஒரு புத்தகமாக அது இருக்குது. அந்த புத்தகத்துலேருந்து நம்ம ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம்.
சரியா? ஒருவேளை இந்த காலகட்டம் நம்ம ஆமாம், இந்தியாவில் மாதிரி எப்பயுமே நம்ம வந்து இந்த அதிகாரங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பிரச்சனை வந்துடும், இவங்க வந்து நமக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அவங்க நமக்கு எதிராக இருக்காங்க, இந்த மாதிரி கிறிஸ்தவர்களாகி நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஆண்டவர் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலானவர். அவர் நினச்சா எதை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி அமைக்க, யார் மூலமாக வேணாலும் யார் மூலமாக மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு நான் அந்த சூழலை புரிஞ்சிருக்கேன்னா அதை குறித்த பாரம் எனக்கு இருக்கா, அந்த மாபெரும் அந்த ஆண்டுடைய அந்த வெற்றியின் செயலில் என்னுடைய பங்கை நான் நிறைவேற்றேன்னா அதை தான் நான் செய்வேன். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அழகான செய்தி இந்த எஸ்தர் புத்தகத்தில் நமக்கு அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இதை கேட்குற எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, இந்த புத்தகத்தை இந்த புரிதலோடு கூட நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். இவ்வளோ காரியம் இந்த புத்தகத்தில் இருக்கா அப்படின்றத குறித்து நம்ம என்ன செய்வோம், மகிழ்ச்சி அடைவோம். ரொம்ப நன்றி. இங்கே வந்து இந்த இதில் கலந்து கொண்டு ரொம்ப சுருக்கமான ஒரு நேரத்தில் ஒரு முழு புத்தகத்தை பற்றியும் வந்து பேசுகிறதுக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐ திங்க் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக இது ரொம்ப பிரயோஜனம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அன்னை சொன்ன மாதிரி ஒரு முறை அந்த புத்தகத்தை உட்காந்து முழுசாக ஒரு முறை வாசித்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து இன்னும் அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.